கார்த்திகை தீபம் தொடரில் அபிராமியின் இறுதி சடங்கு நடைபெற்று வருகிறது. இதை ரேவதி மறைந்திருந்து பார்க்குறாங்க. கார்த்திக்கும் அவங்க அண்ணனும் இறுதி சடங்கை செய்கிறாங்க. கார்த்திக் கொல்லி வைக்கிறதெல்லாம் பார்த்து இவர் தான் தாத்தாவுடைய பேரன்றதை உறுதிப்படுத்திக்கிறாங்க. மற்றொரு புறம் சித்ராவும் சாமுண்டேஸ்வரியும் வண்டி பஞ்சர் ஆனதால் நடந்து வராங்க. ரொம்ப தூரம். சித்ரா சீக்கிரம் வாக்கா, முடிஞ்சிட போகுது, வாக்கான்றா. சாமுண்டேஸ்வரி டென்ஷனாகி சித்ராவை திட்டிக்கிட்டே கூட வராங்க. இறுதி சடங்கு முடிந்து திரும்பி பார்க்காம போன்னு சொல்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க. கடைசியாக பாட்டியோட கார்த்திக்கு அவர் அண்ணன் மயில் அவங்க மாமா எல்லாம் கும்பலாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பிறகு டைம் ஆகிடுச்சின்னு கிளம்பிடுறாங்க. கார்த்திக் அவங்க மாமாலாம் பாட்டியை பார்த்து வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. சித்ராவும் சாமுண்டேஸ்வரியும் சுடுகாட்டுக்கு வரும்போது அங்கு யாருமே இல்லை. எதிர் சடங்கை முடிச்சுட்டு போயிடுறாங்க. அங்கே இருக்கிறவர்கிட்ட கூட்டு கேட்குறாங்க, யார் கொல்லி வச்சதுன்னு. ராஜா சேதுபதியோட பேரை தான் கொல்லி வச்சார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சித்ரா கிட்ட சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாரு கேட்டியா? ராஜா சேதுபதியோட பேரை தான் கொல்லி வச்சாரான். நீ என்னோட டிரைவர் மாப்பிள்ளை கொல்லி வச்சாருன்னு சொல்லி என்கிட்ட தேவையில்லாத பண்ணாத்திட்டு இருக்கிறேன். தான் கடைசி வார்னிங். இதை பற்றி இனிமேல் என்கிட்ட பேசவே கூடாது. தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன பண்ணுன்னு தெரியாதுன்னு கோவமாக திட்டுறாங்க. ரேவதி வீட்டுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பாட்டி ஏதோ ஒரு ஃபோட்டோ அப்புறம் காட்டுன்னு சொன்னாங்களே, என்ன ஏதுன்னு ஒரு வழியாக தேடி ஃபோட்டோவை எடுக்கிறாங்க. அதில் அவங்க அப்பாவோட அவங்க அத்தை அபிராமி பரமேஸ்வரி 3 பேர் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்து உறுதிப்படுத்திக்கிறாங்க. பிறகு பாட்டிக்கிட்ட பேசுகிறாங்க. உண்மையை சொல்லுங்கள், என் மேலே சத்தியம் பண்ணி. ராஜா தானே அவங்க பேரன் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா உண்மையாக சொல்கிறாங்க. அந்த குடும்பத்தையே ஒன்று சேர்க்கறதுக்காகத்தான் கார்த்திக் ராஜாவை அவங்க வீட்டில் நடிக்கிறான். இந்த உண்மையை அவங்க அம்மாக்கிட்ட நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் பாட்டி. அதே நேரத்தில் இந்த உண்மை எனக்கு தெரியுன்றதை நீங்கள் கார்த்திக்கிட்ட சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, அவன் பேர் ராஜா கிடையாது, கார்த்திக்னு. அப்போ தான் நினச்சி பார்க்குறாங்க. ரேவதி அவரோட ப்ரூஃப்லாம் கார்த்திக்கிட்ட தான் கொடுப்பாரு.